5000 பேர் வந்தாங்க, சாப்பாடு இல்லை. ஆனா கூட அந்த சீசர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமே. அந்த 3 நாள் உட்கார்ந்து இருந்தாங்களாம் இயேசுகிட்ட. எத்தனை நாள்? நம்ம ஒரு 2 மணி நேரம் உட்கார்றதுக்கே யோசிக்கிறோம். 3 நாள் உட்கார்ந்து இருந்தாங்களாம் இயேசுகிட்ட. ஆனா சாப்பாட்டை பத்தி அவங்க யோசிக்கல. ஆனா இயேசு யோசிச்சாரு, இவங்க வழியிலே என்ன செய்வாங்க, சோர்ந்து அப்படின்னா மயங்கி விழுந்துருவான், இதுக்கு மேல இவனை நடக்க விட்டன ஆசைப்படுறாருங்க. அந்த ஆசை தான் உங்களுக்குள்ள வருது. பவுல் அதான் சொல்றாரு, உங்களை இருக்கிற நற்கிரியைகளும் ஆசைகளும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. ஆமென் சொல்லுங்க. கார்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தேவன் சொல்றாரு, தேவன் விரும்புறாரு நீங்க கார்ல வரணும் அப்படின்னு சொல்லி. வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் விரும்புறாரு நீங்க நல்ல வீடுகளை கட்டி அதிலே குடியிருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். ஆசை, பேராசை இல்ல, தேவன் விரும்புகிற காரியங்கள். ஆனா அது எல்லை எல்லையற்றதுங்க. பேராசைங்கிறது நீங்களா நினைக்கிறது. ஆனா தேவனுடைய ஆசை என்ன தெரியுமா? அது எல்லையே இல்லாதது. ஆமென் சொல்லுங்க. எல்லை இல்ல, நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பேங்கிறாரு. உங்க மன ஆசையெல்லாம் தேவன் நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு சிலுவையில பலியா கொடுத்தாரு. எப்பவுமே மனசுல வச்சுக்கணும்,